வணக்கங்களை தெரிவிக்கிறேன். கையில் வச்சுக்கலாமா? ஜெயகிருஷ்ணா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய விடாமுயற்சி, உங்களுடைய போராட்டம் எனக்கு பல வருஷமான தெரியும். இன்னைக்கு இந்த 7வது பேட்சோடைய இந்த கிராஜுவேஷன் நிகழ்ச்சியை உங்களுக்கு ஒரு சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது ஒரு சரியான நேரம் எனக்கு வாழ்த்து. டு எவ்ரிஒன் அட் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஜர்னலிசம் என்னுடைய வாழ்த்துக்கள். I congratulate you and I appreciate your dedication. இப்போ இன்னைக்கு கிராஜுவேட் பண்ண போறவங்க யாரு யாரெல்லாம் இன்னைக்கு சர்டிஃபிகேட் வாங்க போறீங்க? உங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு பெரிய முடிவை நீங்க எடுத்திருக்கீங்க. Journalism is the most powerful tool in society. இன்னைக்கு ஒரு சில கேள்விகள் நான் உங்ககிட்ட கேட்க போறேன். யார் வேணாலும் நீங்க எந்திரிச்சு நின்று பதில் சொல்லுங்க. ஜேர்னலிசம் அப்படிங்கிறது நீங்க எதுக்காக எடுத்தீங்க? ஜேர்னலிஸ்ட் ஆகணும்னு எதனால முடிவெடுத்தீங்க? எனிபடி வெளியில கேட்க ஒரு தேவை இருக்கு. என்ன சொல்றாங்க, எப்படி சொல்றாங்க, தெளிவா சொல்றாங்களா, சரியா சொன்னாங்களா, மொழி சரியா இருந்ததா, ப்ரொனன்சியேஷன் கரெக்டா, இதெல்லாம் தேவையில்லை. என்ன சொல்றாங்க, அது எவ்வளவு மனதார ஒரு ஆழ்ந்த ஒரு உணர்வோடு சொல்றாங்க, இதுதான் முக்கியம். அப்படிப்பட்ட உங்களுடைய குரல் மட்டும் இல்லாமல் நீங்க சந்திக்கக்கூடிய, உங்க பார்வையில படக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய குரலற்ற ஜீவனாக இருந்தாலும், அது மனிதனாக இருக்கலாம், குரல் இல்லாத ஒரு மிருகம், பறவை, எதுவா இருக்கலாம், ஒரு ஜீவனாக இருக்கலாம். எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் உரிமைகள் இருக்கு. அந்த உரிமைகள் அவங்க கிட்ட இருந்து பறிச்சு அவங்க துன்பத்திலையும் கஷ்டத்திலையும் இருக்கும் போது எல்லாருக்காகவும் குரல் கொடுக்கக்கூடிய ஒரு பொறுப்பு மட்டும் இல்லை, ஒரு உரிமை உங்ககிட்ட இருக்கு. அப்புறம் இந்த ஜேர்னலிசம்ல இருக்கிற இந்த குரல் கொடுக்கக்கூடிய ஒரு பொறுப்பும் கடமை இருக்குன்னு நான் சொல்றேன் இல்லைங்களா? இதுல ஒரு மேஜிக் ஒண்ணு இருக்கு. நியாயமான விஷயத்துக்கு நீங்க குரல் கொடுக்க ஆரம்பிச்சு ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் போது, ஒரு வெற்றி நீங்க பார்க்கும் போது, உங்களுடைய அந்த குரலுக்கும் உங்களுடைய செயல்பாடுகளுக்கும் ஒரு சக்தி அதிகமாயிட்டே போகும். அது நியாயத்துக்கு செயல்படுத்துற வரைக்கும் மட்டும்தான். So keep fighting for justice. நீங்க யாருக்காக குரல் கொடுக்குறீங்களோ, யாருக்காக நீங்க போராடுறீங்களோ, அவங்கள புரிஞ்சுக்குங்க. இதுக்கு முன்னால பேசின ஒருத்தர் சொன்னாரு, பேக்ரவுண்ட் ரிசர்ச் பண்ணுங்க. பேக்ரவுண்ட் ரிசர்ச் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செலிபிரிட்டியை நீங்க இன்டர்வியூ பண்ண போறீங்க. என்னுடைய அனுபவத்தை எடுத்துக்கீங்களா? பல தடவை நான் சொல்ல போறது பல தடவை நடந்திருக்கு. ரொம்ப வேதனையான விஷயம். ஜேர்னலிஸ்ட் வருவாங்க, இன்டர்வியூ டைம் எடுப்பாங்க, நான் கொடுப்பேன். உட்கார்ந்த உடனே அப்புறம் நீங்க எப்படி இண்டஸ்ட்ரிக்கு வந்தீங்க, உங்க முதல் படம் என்ன அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. இது நான் இண்டஸ்ட்ரிக்கு 20 வருஷம் கழிச்சு கேட்கப்பட்ட கேள்வி. யோசிச்சு பாருங்க. ஜேர்னலிஸ்ட் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த அந்த ஜேர்னலிஸ்டோடைய அந்த கம்யூனிட்டி மேலேயே எப்படிப்பட்ட ஒரு கருத்து உருவாகும். அது மட்டும் இல்லை, ஒரு அருமையான ஒரு உரையாடல், எத்தனையோ நல்ல விஷயங்கள், ஒரு நல்ல இம்பாக்ட் கிரியேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு. கொஞ்சம் உட்கார்ந்துருங்களா? பின்னாடி இருக்கிறவங்க நல்ல இம்பாக்ட் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்ம லூஸ் பண்றோம். ஜேர்னலிஸ்ட் ஒரு ப்ரிப்பரேஷனோட, ஒரு கருத்தோட, இல்லை
ஒரு எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து நான் வாங்கணும், இல்லை நான் வந்து ஒரு சமூக நியாயத்துக்காகவோ, இல்லை இந்த இண்டஸ்ட்ரியில நடக்கிற ஒரு விஷயத்தை பத்தி நான் பேசணும், ஒரு இம்பாக்ட் நான் கிரியேட் பண்ணணும், இந்த இன்டர்வியூல எனக்கு ஒரு இம்பாக்ட் வேணும் அப்படிங்கிற ஒரு முடிவு, ஒரு கிளாரிட்டியோட நீங்க வந்தீங்கன்னா உங்க கான்வர்சேஷன் வேற லெவலுக்கு போகும். இன்னொரு விஷயம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், நீங்க இன்டர்வியூ பண்ண போறவங்க இல்ல நீங்க வந்து கேள்வி கேட்க போறவங்க எப்பவுமே தெளிவா இன்ட்ரெஸ்டிங், இட்ஸ் ஃபன். ஸோ நானும் பார்ப்பேன், ஆனா அது ரிவ்யூ கிடையாது. இட் இஸ் an opinion of an audience. அந்த ஒப்பீனியன் வெளிப்படுத்துறதுல எந்த தப்பும் இல்லை, அவங்களுக்கும் அந்த உரிமை இருக்கு. ஆனா வாட் இஸ் a critic, what is a review, what is an opinion? அதே போல what is journalism, what is reporting, what is analytical journalism, and what is just an opinion? இந்த விஷயங்களுக்கு ரொம்ப கிளியரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு டெஃபினேஷன் உங்க மைண்ட்ல இருக்கணும். ஏன்னா இப்போ நீங்க எல்லாரும் ஜேர்னலிஸ்டா இருக்கீங்க, உங்க கையில மைக்கோ பேனாவோ ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க. நீங்க எப்படி பேச போறீங்க? ஜேர்னலிஸ்டா பேச போறீங்களா, சோஷியல் காமெண்டேட்டரா பேச போறீங்களா, சோஷியல் ஆக்டிவிஸ்டா பேச போறீங்களா, இல்ல ஒரு விஷயத்தை பத்தி உங்களுடைய கருத்தை சொல்ல போறீங்களா? பி வெரி கிளியர் அபவுட் திஸ். நான் எதுக்காக பி கிளியர் சொல்றேன்னா, இந்த கிளாரிட்டி உங்களுக்கு வந்த பிறகு உங்களுடைய ஜேர்னலிஸ்டிக் கரியர்ல, உங்களுடைய இந்த பப்ளிக் மேலையில உங்களுடைய கரியர் பார்த்து வந்து நீங்க டிஃபைன் பண்ணுவீங்க. இந்த விஷயத்துல நீங்க எடுக்கிற முடிவுல தான் உங்களுடைய வளர்ச்சி இருக்கும், உங்களுடைய கோல்ஸ் இருக்கும், உங்களுடைய சக்சஸ் அண்ட் ஃபெயிலியர் இருக்கும். ஸோ நீங்க யாரு எப்படி யோசிக்க போறீங்க, எப்படி சிந்திக்க போறீங்க, எப்படி கேட்க போறீங்க, எப்படி உரையாட போறீங்க, எங்க போய் சேர போறீங்க, யாராக போய் சாதிக்க போறீங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்க மைண்ட்ல ரொம்ப தெளிவாக நீங்க சிந்திச்சு வைக்கணும். உடனே இல்லை, இதுவும் ஒரு பயணம் தான். ஒவ்வொரு நாளும் நீங்க செய்யற ஒவ்வொரு விஷயத்திலையும், ஒவ்வொரு வேலை, ஒவ்வொரு இன்டராக்ஷன், ஒவ்வொரு ஆலோசனை ரொம்ப டெலிபரேட்டா இருக்கணும். ஒன்னொன்னு நீங்க சிந்திச்சு கான்ஷியஸா டெலிபரேட்டா நீங்க செயல்படணும். ஏன்னா உங்க கையில அவ்வளவு பவர் இருக்கு. பவர் அப்படிங்கிறது ரெண்டு பக்கமும் திரும்பும். பவர் வச்சு நீங்க ஒரு ஆள் அடிக்கலாம், அந்த பவர் வந்து உங்களே நீங்க அடிச்சுக்க முடியும், இல்ல அந்த பவர் வந்து உங்க மேலேயே திருப்புறதுக்கான வாய்ப்பு இருக்கு. So be aware, be conscious, be responsible, and நீங்க யாருக்கெல்லாம் குரல் கொடுத்து யாரை பலப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்காக ஒரு மிக அருமையான பலமான ஆயுதமாக நீங்க செயல்படணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. இந்த பாதையை நீங்க தேர்ந்தெடுத்து இந்த இன்ஸ்டிடியூட்டுக்கு வந்து இந்த குவாலிஃபிகேஷன்ஸ் நீங்க வாங்கினதுக்கு நான் உங்களை பாராட்டுறேன். திஸ் இஸ் a very important first step. இது உங்களுடைய வாழ்க்கை, உங்க கரியருடைய ஃபவுண்டேஷன், and I wish you all the best going forward.